இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மரப்பாலம் 7th டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலை பள்ளி என முப்பெரும் பள்ளிகள் சார்பில் 68ஆம் ஆண்டு விளையாட்டு விழா பிரம்மாண்டமாக வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மரப்பாலம் 7th டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளி என முப்பேறு பள்ளிகள் சார்பில் 68ஆம் ஆண்டின் விளையாட்டு விழா தொடக்கமாக இறை வணக்கத்தை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமணன் அவர்கள் வாசித்தார். மாணவர்கள் அனைவரும் ஆர்வமுடன் அவர்களின் விளையாட்டு உடைகளை மஞ்சள், பச்சை, வெள்ளை, சிவப்பு வண்ணத்தில் கொடி ஏந்தி அணிவகுத்து வந்தனர். தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பரிசுகளை வென்ற நமது பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் விளையாட்டு தீபத்தை ஏந்தி விளையாட்டு திடலை வலம் வந்து தீபத்தை ஏற்றி வைத்தனர். இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளி முதல்வர் முனைவர் ஸ்பர்ஜன் சுகுமார் அவர்கள் அனைவரையும் வரவேற்று முன்னிலை வகித்து மாணவ மாணவியர்களை வளர்க்க வேண்டிய விதம் குறித்து, விளையாட்டின் அவசியம் குறித்து, பெற்றோரை மாணவர்கள் மதிக்க வேண்டிய அவசியம் குறித்து பேசினார். விழாவிற்கு புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். மேலும் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் பற்றியும், போதைப் பொருள் மற்றும் செல்போன் போன்றவற்றை தவிர்க்க வேண்டிய அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார். பின்னர் ஓட்டப்பந்தயம், கொக்கோ, வாலிபால், கபடி போன்ற விளையாட்டு போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கி பாராட்டினார். இவ்விழாவிற்கு புதுச்சேரி பல்கலைக்கழகம் விளையாட்டுத்துறை தலைவரும் பேராசிரியருமான முனைவர் வினோத்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விளையாட்டு திறனை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் குறித்தும், அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும், வேலை வாய்ப்புக்கும் விளையாட்டு அவசியமான ஒன்று என்பதை விளக்கி கூறினார். மேலும் குண்டு எறிதல், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், தொடர் ஓட்டம் போன்ற போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயமும் பதக்கமும் வழங்கி பாராட்டினார். விழாவின் இறுதியாக விழாவில் பங்கு பெற்ற பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் பள்ளியின் பொருளாளர் அப்போலோ ஜோசப் நன்றி உரையாற்றினார். இவ்விளையாட்டு விழாவில் 460க்கும் மேற்பட்ட பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் 3 பள்ளியை சார்ந்த 2300க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பங்கு கொண்ட பெற்றோர்களுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் பள்ளி முதல்வர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களால் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்களான ஸ்ரீதர், திலீபன், முருகன், சிங்காரவேலன், ரேவதி, ரோசி மற்றும் பிற ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவையை அடுத்த மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்கு உட்பட்ட திருக்கனூர் KR பாளையத்தில் அமைந்துள்ள விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2024-25ஆம் கல்வி ஆண்டிற்கான இளங்கலை வகுப்புகள் தொடக்க விழா கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. புதுவையை அடுத்த மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்கு உட்பட்ட திருக்கனூர் KR பாளையத்தில் அமைந்துள்ள விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2024-25ஆம் ஆண்டிற்கான இளங்கலை வகுப்புகள் தொடக்க விழா 22/8/2024 வியாழக்கிழமை அன்று கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. விழாவானது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கி சான்றோர் பெருமக்களை சிறப்பு செய்தலுடன் தொடங்கப்பட்டது. மேலும் கல்லூரி முதல்வர் முனைவர் ரோஸ்லின் அவர்கள் வரவேற்புரை வழங்க, சிறப்பு விருந்தினர்களால் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு, பின் சிறப்பு விருந்தினர்களான திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் திரு ஆர் ராஜசேகரன் ஐயா அவர்கள், முன்னாள் முதல்வர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவெண்ணெய்நல்லூர் திரு பி அன்புமணி பன்னீர்செல்வம், திட்ட மேலாளர் திரு பி செந்தில்குமார் ஐயா அவர்கள், புதுவை பல்கலைக்கழக மாசு கட்டுப்பாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் சார் பொறியியல் துறை இணை பேராசிரியர் இவர்கள் தங்கள் சிறப்புரையை வழங்கினார். திரு ராஜசேகரன் அவர்கள் பேசுகையில், அனைத்து மாணவ செல்வங்களும் மனதில் உறுதி கொண்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்பதை பல வரலாற்று சாதனையாளர்களுடன் ஒப்பிட்டு கூறினார். திரு பி அன்புமணி பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகையில், படிப்பதோடு நிறுத்திவிடாமல் மென்மேலும் பல்வேறு திறன்களை வளர்த்து கொண்டால்தான் எதிர்காலத்தில் சிறந்த வேலை வாய்ப்பினை பெற முடியும் என்று, எதிர்கால செயற்கை நுண்ணறிவால் செயல்படக்கூடியது, அதற்கேற்ப நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கூறினார். திரு டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் பேசுகையில், தகவல் பரிமாற்றத்தின் முக்கியத்துவத்தையும், ஒருவர் வளர்ச்சிக்கு கல்வியே அடிப்படை என்றும், எதிர்கால வாழ்வு இன்று கற்பதில்தான் உள்ளது என்பதையும் கூறினார். நிறைவாக கல்லூரியின் தாளாளர் ஐயாவே பாலசுப்ரமணியம் அவர்கள் முன்னிலையில் துணை தாளாளர் பா ஜானகிதேவி அவர்கள் நன்றியுரை கூறிய பின் நாட்டுப்பண்ணுடன் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாணவர்
50% மருத்துவ இடங்கள் பெற்றுத்தராமல் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு துணை போவதா? ரங்கசாமிக்கு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் கேள்வி. புதுச்சேரி மாணவர்களுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை பெற்றுத்தராமல் மருத்துவம் படிக்க துடிக்கும் மாணவர்களின் கனவில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு துணை போவது ஒரு முதல்வருக்கு அழகல்ல. நம்மை சுற்றியுள்ள மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா மாநிலத்தில் 50% மருத்துவ இடங்களை பெற்று இருக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி ஏன் தயங்குகிறார் என்று தெரியவில்லை. இது ரங்கசாமிக்கே வெளிச்சம். மாணவர்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர் என்று மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படும் நிலையில் அக்கறை இருப்பது போல் நடிக்கிறாரா என்று பேச ஆரம்பித்து விடுவார்கள். ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் செல்வாக்கை இழந்த ரங்கசாமி மாணவர்கள் விஷயத்தில் அவர்களது மருத்துவ கனவை சிதைப்பது போல் நடந்து கொள்வது எதிர்காலத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் முதல்வர் ரங்கசாமி செல்வாக்கை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். வெளியிலிருந்து வந்து நமது மாநிலத்தில் அனைத்து வசதிகளையும் பெற்றுக்கொண்டு சம்பாதனை மட்டுமே குறிக்கோளாக வைத்து செயல்படும் தனியார் மருத்துவக் கல்லூரியின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். 3 தனியார் கல்லூரிகளில் உள்ள 650 இடங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கு 325 இடங்களை ஒதுக்க வேண்டிய இடத்தில் வெறும் 240 இடங்களை மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 4 நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகளில் புதுவை மாணவர்களுக்கு ஒரு இடம் கூட ஒதுக்கப்படவில்லை. இது புதுச்சேரி அரசின் திறமையின்மையை காட்டுகிறது. ஆகவே மாணவர்கள் நலன் கருதி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% மருத்துவ இடங்களை புதுவை அரசு கேட்டு பெற வேண்டும். அல்லது அது சம்மதமாக சட்டமன்றத்தை கூட்டி புதுச்சேரி மாணவர்களுக்கு 50% மருத்துவ இடங்களை தனியார் கல்லூரிகள் கொடுக்க வேண்டும் என்று, இல்லையேல் கொடுக்கப்பட்ட அனுமதி மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் ரங்கசாமி தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது. புதுச்சேரி மாநில மாணவர்களின் நலன் கருதி கொண்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% மருத்துவ இடங்களை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் என்ற முறையில் புதுவை அரசை கேட்டுக்கொள்கின்றேன். இல்லையேல் மாணவர்கள் நலன் கருதி அவர்களுக்கு ஆதரவாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று புதுவை அரசிற்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் இயங்கி வரும் டாடா சக்ராலயா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக்கல் கூபே XUV ரக காரை சம்பத் MLA அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்திய வாடிக்கையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருந்த கார்களில் ஒன்று டாடா கர்விவி. இதுதான் இந்தியாவில் முதல் எலக்ட்ரிக்கல் கூபே XUV ரக கார் ஆகும். இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் மத்தியில் டாடா கர்விவி எலக்ட்ரிக் காருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. டாடா கர்விவி எலக்ட்ரிக் காரின் ஆரம்ப விலை வெறும் 17.49 லட்சம் ரூபாயாக மட்டுமே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இதன் டாப் வேரியண்டின் விலை 29.99 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் இயங்கி வரும் டாடா சக்ராலயா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் டீசல் மற்றும் எலக்ட்ரிக்கல் இயக்கக்கூடிய டாடா கர்வ் கார் அறிமுக விழா நடைபெற்றது. சக்ராலயா மோட்டார்ஸின் நிர்வாக இயக்குனர் துரைராஜ் கோமதி துரைராஜ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தலைமை செயல் அதிகாரி ஜாகித் உசேன், பொது மேலாளர் மோகன்ராஜ் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து புதிய காரை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சக்ராலயா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். Okay.
ರೊಕ್ಕ ರೈಟ್ ಆದ್ರ generating 116 crore taxes for Pondicherry and Tamil Nadu put together. Please, please. The country we are serving, we are giving opportunities to number in the geography we are giving opportunities for people to get employed in their hometown. Son of the soil where the employment is being given. Apart from that, car is my passion. Dealing with cars, all men here will know. Chinna vayasula we've been playing with cars, so car is always a passion for everybody. நான் சைக்கிளில் போனேன், பைக்கில் போனேன், நெக்ஸ்ட் கார். இன்னைக்கு கல்யாணம் நடக்கிறதுல கார் இல்லாத கல்யாணமே இல்லை. ஸோ we are going there. Adalkad மாவட்டம். So we are very happy that you are all here. So ஆரோவில் இசையம்பலம் பள்ளியின் சார்பில் ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி சுமார் 1200 பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் இசையம்பலம் பள்ளியில் கடந்த 2 வருடங்களாக பல்வேறு பாடத்திட்டங்கள் செய்து வருகின்றனர். அதில் முக்கியமானதாக கருதப்படும் பனை மரத்தை பற்றி மாணவர்கள் ஆழ்ந்து கற்று வந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வருடம் இசையம்பலம் பள்ளி மாணவர்கள், பள்ளிக்கு அருகில் உள்ள பாவேந்தர் விஜயாஞ்சலி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆலங்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் பனை விதை நடும் விழா தொடங்கியது. முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் பனை மரத்தின் பயன்கள் கோஷமிட்டு கொண்டு ஆலங்குப்பத்தை சுற்றி பனை விதை வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வந்து பொதுமக்களிடையே பனை மரத்தின் பயன்கள், நன்மைகள், இயற்கையை எப்படி காப்பது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி 1200 பனை விதைகள் மாணவர்களால் விதைக்கப்பட்டது. இதில் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் பனை விதைகளை விதைத்தனர். முடிவில் மாணவர்களுக்கு சத்தான சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோவில் இசையம்பலம் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் அப்பகுதி கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். பாதாள வடிகால் அடைப்பு உடனடியாக சரி செய்து கொடுத்தார் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கனிபாய் தோட்டத்தில் வசிக்கும் பொதுமக்களிடமிருந்து அலைபேசியில் பாதாள வடிவில் அடைப்பு குறித்து உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் புகார் தெரியப்படுத்தினார்கள். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களை சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டு தெரிந்து கொண்டார். பணி செய்யும் நபர்கள் சரியாக சுத்தம் செய்யவில்லை என்று மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரியப்படுத்தினார். இது குறித்து பொதுப்பணித்துறையை இளநிலை பொறியாளர் சங்கம் அவர்களிடம் தெரியப்படுத்தி பாதாள வடிகால் அடைப்பு சுத்திகரிப்பு வாகனம் கொண்டு வர உடனடியாக ஏற்பாடு செய்தார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பணிகளை கண்காணித்து மேற்பார்வையிட்டார். விரைவாக அடைப்புகள் யாவற்றையும் சுத்தம் செய்து கொடுத்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு அப்பகுதி மகளிர் மற்றும் பொதுமக்கள் யாவரும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். உடன் திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர் காலப்பன், ராஜேஷ் ஆகியோர் உடன் இருந்தார்கள்.
நமது யூத் ஃபார் ஜாப்ஸ் புதுச்சேரி தொண்டு நிறுவனம் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நமது யூத் ஃபார் ஜாப்ஸ் புதுச்சேரி தொண்டு நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்த அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம், முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தாளர்களாக புதுச்சேரி அரசு பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் நிறுவனர் மேலார் சாந்தி, சமூக நலத்துறை அலுவலர் இளங்கோ, ஸ்ரீ பச்சையப்பன், செவித்திறன் குறைபாடு உடையோர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதில் ஷாம் சர்ஜிக்கல் புதுச்சேரி, வேர்ல்ஃபுல் திருபுவனை ஆகிய நிறுவனங்களை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதுபோன்று பயிற்சி முடித்த மாணவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மக்கள் பொதுநல சேவகர் புதுவை முருகனின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மக்கள் பொதுநல சேவகர் புதுவை முருகனின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். அந்த வகையில் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்து ஆசி வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் அவருக்கு தொழில் அதிபர்கள், பல்வேறு கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் முத்து பல்லாக்கு உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்பியூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி பெருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய ஆடி திருவிழாவில் தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை செங்கழுநீர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மனின் முத்துப்பல்லாக்கு உற்சவம் மின்னலங்காரங்களால் செய்யப்பட்டு மாட வீதிகளில் பக்தர்கள் புடைசூழ திருவீதி உலா நடைபெற்றது. இதன் முன்னதாக இவ்வாலயத்தில் நடைபெற்ற பூஜையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, மேனாள் கொம்பியூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணி குழுவினர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு குழுவினர், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். மணவெளி டோல்கேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்பியூன் மணவெளி டோல்கேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சைவாழியம்மன் ஆலயத்தில்
தீமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களால் பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான நேற்று காலை வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. மாலை சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி அக்னி கரகம், அலங்கார கரகம், சக்தி கரகம் உள்ளிட்ட கரகங்கள் ஜோடிக்கப்பட்டு வீதி உலாவாக கொண்டு வரப்பட்டது. இதனை ஆலயம் அருகே அமைக்கப்பட்டிருந்த படுகளத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவில் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ், முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் ஆகியோர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன், செயலாளர் இருதயவேந்தன், பொருளாளர் கணேசன் மற்றும் அரியாங்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் நாகலிங்கம், மணவெளி பஞ்சாயத்து தலைவர் சங்கர், ஆர்கே நகர் பஞ்சாயத்து தலைவர் முத்துராமன் ஆகியோர் தலைமையில் அனைத்து பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து KVK முன்னாள் சேர்மன் சுரேஷ், அதிமுக நிர்வாகி நடராஜன் ஆகியோர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அவருதான் எடுக்கிறா தவளக்குப்பம் பகுதியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் HR ஸ்கொயர் நிறுவனம் சார்பாக பாத யாத்திரை சென்ற வேளாங்கண்ணி பக்தர்களுக்கு சபாநாயகர் தலைமையில் மோர் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் HR ஸ்கொயர் நிறுவனம் சார்பாக நாகை மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி அன்னை திருத்தலத்தில் நடைபெறவிருக்கும் திருவிழாவிற்கு நடைபயணமாக செல்லும் பக்தர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் பழச்சாறு, மோர் மற்றும் பழங்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், HR ஸ்கொயர் நிறுவனத்தினர் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். பாண்டிச்சேரி பிரீமியம் லீக் கிரிக்கெட் போட்டியில் மாகி மெஹாலோ டைகர்ஸ் அணி 117 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதியோடு புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பாண்டிச்சேரி பிரீமியம் லீக் T20 கிரிக்கெட் போட்டி துத்திப்பட்டு சீக்கேம் விளையாட்டு மைதானத்தில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. மொத்தமாக 6 அணிகள் பங்கேற்று விளையாடிய பாண்டிச்சேரி பிரீமியம் லீக் T20 இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் மாஹே மெக்கலோ டைகர்ஸ் அணியும் மோதின. முதலில் ஆடிய வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 18.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 116 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து ஆடிய மாஹே மெக்கலோ டைகர்ஸ் அணி 17.1 ஓவர்களில்
4 விக்கெட் இழந்து 117 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி கோப்பையை கைப்பற்றியது. புதுவை மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தின் ஆற்றங்கரையில் புதிதாக 108 அடி சிவன் சிலை அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் முதல் தளம் அமைக்கும் பணி பூஜை செய்து தொடங்கி வைக்கப்பட்டது. புதுவை மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராகநிதீஸ்வரர் ஆலயத்தில் நதிக்கரையோரம் 108 அடி சதாசிவர் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 6 மாத காலமாக நடந்து வருகிறது. இதில் முதல் 3 தளத்தின் மீது சிலை அமைக்க உள்ள நிலையில் முதல் தளத்தில் தளம் அமைக்கும் பணி நேற்று முன்தினம் காலை துவங்கியது. சுமார் 1500 மூட்டை சிமெண்ட்டுகள் கொண்டு 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வைத்து முதல் தளம் அமைக்கும் பணி நடைபெற்றது. முதல் தளத்தின் 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட உள்ளது. அதற்காக தளம் ஒட்டும் பணியினை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 2வது தளத்தில் 12 ராசிகளுக்கும் 3வது தளத்தில் 9 நட்சத்திரங்களுக்கான தனித்தனி சன்னதிகள் அமைய உள்ளது. இதற்கான பணிகளை சதாசிவர் அறக்கட்டளை மூலம் பணிகள் நடந்து வருகிறது. நிகழ்ச்சியில் ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை குருக்கள் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் பொதுமக்கள் ஏராளோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மின்துறை தனியார் மயம் குறித்து 22/8/24 அன்று ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தால் காணொலி வாயிலாக கூட்டப்பட இருந்த கூட்டம் எதிர்ப்பின் காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதனால் புதுச்சேரி அரசு தனியார் மயம் குறித்து என்ன முடிவு எடுத்திருக்கிறது என்பதனை வெளிப்படையாக மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். புதுச்சேரி அரசுக்கு திமுக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி அவர்கள் வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநிலத்தின் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்து அரசால் எடுக்கப்படும் முடிவுகள், குறிப்பாக மின்துறை தனியார் மயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் மக்களின் கோபத்திற்கு ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்திருக்கும் பற்றுதலை வேறறுக்கும் செயலாக மாறி வருகிறது. ஆளும் பாஜக கூட்டணி கட்சிகள் தனது தேர்தல் அறிக்கையில் மின்துறை தனியார் மயம் குறித்து எதையும் சொல்லாமல் ஒன்றிய எஜமானர்களின் ஆணைக்கிணங்க புதுச்சேரி அரசு மின்துறையினை தனியார் மயமாக்குவதற்கான முயற்சியின் முன்னேற்ற கூட்டமா, நேற்று நடக்க இருந்து ரத்து செய்யப்பட்ட காணொலி கூட்டமா என்று அரசு தெரிவிக்க வேண்டும். ஏற்கனவே 27 கோடிக்கு ஏலம் விட முனைந்ததை எதிர்த்து ஊழியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். ஒன்றிய அரசின் 2020 மின்சார விநியோக தனியார் மயமாக்க கொள்கையில் இன்னும் எந்த மாநிலமும் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் ஒன்றிய அரசின் மின்சார மசோதாவை தொடக்க நிலையிலேயே எங்களது திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்தன. கடந்த 4/6/2020 அன்று தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி எங்களது மாநிலவை உறுப்பினர் திருச்சி சிவா எம்பி அவர்கள் ஒன்றிய மின்சக்தித்துறை அமைச்சர் அவர்கள் கடிதத்தின் வாயிலாக யூனியன் பிரதேசமான புதுவையில் மின்துறையினை தனியார் மயமாக்கும் முடிவினை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நினைவு கூறுகிறோம். பாரத பிரதமர் அவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களை விற்கும் நடவடிக்கையின் தொடர்ச்சியா இது என ஆட்சியாளர்களை வினவுகின்றனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் ஏன் பொதுமக்களுக்கு தினம்தோறும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வாழ வைப்பதுதான் பாஜகவின் திட்டமா? மக்களின் ஆதாரமான குடிநீர், சுகாதாரம், மின்சாரம் போன்ற முக்கியமான துறைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் மக்களுக்கு செய்யும் நன்மையாகும். புதுச்சேரி மாநிலத்தை ஆளும் கூட்டணி டெல்லி எஜமானர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஜம்மு காஷ்மீர், சண்டிகர் போன்ற யூனியன் பிரதேசங்களில் மின்துறை தனியார்மய கொள்கையினை ஊழியர்கள், பொதுமக்களும் கடும் போராட்டத்தின் விளைவாக கைவிடப்பட்டது. ஏன் சட்டமன்றம் இருக்கின்ற ஒடிசாவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் அம்மாநில அரசுகள் மின்துறை தனியார்மய கொள்கையை பொதுமக்களின் போராட்டத்தின் காரணமாக நிராகரித்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மின்துறைக்கு சொந்தமான நிலங்கள், துணை மின் நிலையங்கள், மின் கடத்திகள் உள்ளிட்ட மின் கட்டமைப்புகள் மற்றும் மக்களால் பல்வேறு இனங்களில் வைக்கப்பட்ட முன்வைப்பு தொகைகள் உள்ளிட்ட இனங்கல்கள் மூலம் சுமார் 25,000 கோடி சொத்து மற்றும் சுமார் 3,000 தொழில்நுட்ப பணியாளர்கள், அமைச்சக பணியாளர்கள் பணி செய்யும் மின்துறையை தனியார் மயமாக்காதது என்று அரசாணை வெளியிடுவதில் இந்த அரசுக்கு தயக்கம் ஏன்? சட்டமன்றத்தில் மின்துறை காலி பணியிடங்கள் 1000 நிரப்பப்படும் என்று மின்துறை அமைச்சரும் மின்துறை தனியார் மயமாகாதது என்று சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தில் சொல்லுவதும் இந்த கூட்டம் நடப்பதன் மூலம் கேலி கூத்தாக உள்ளது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்று 22/8/24 அன்று நடக்க இருந்த கூட்டம் எதிர்ப்பின் காரணமாக பின்னர் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மின்துறைக்கு தனியார் மயம் குறித்து மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என திமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது புதுவை மண் போராட்டங்களுக்கு பயந்த மண் அல்ல. தற்போதைய பாஜக கட்சி ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தபொழுது நமது புதுவை மாநிலத்தை தமிழகத்தோடு இணைக்க முற்பட்ட போது அதனை எதிர்த்து வெற்றி கண்ட மண் என்பனையெல்லாம் ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொண்டு மின்துறை தனியார்மய கொள்கையினை கைவிடப்பட்டது என்று அரசாணை வெளியிட்டு மக்கள் நம்பிக்கை பெற வேண்டுமென மீண்டும் அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். இல்லையென்றால் புதுவை வரலாற்று பக்கங்களில் இந்த அமைச்சரவை காணாமல் போய்விடும் என்று மாநில மக்களவை சார்பாக திமுக கழகத்தின் சார்பாக எச்சரிக்கின்றேன். இவ்வாறு இந்த அறிக்கையில் அனிபால் கென்னடி எம்எல்ஏ குறிப்பிட்டுள்ளார். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.